வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கலர்ஃபுல்லான ஹெல்தியான பீட்ரூட் மில்க் பண்ண போறோம். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பால் பண்ண போறோம். அதுக்கு 1/2 லிட்டர் காய்ச்சாத திக்கான பாலும் 150 கிராம் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பீட்ரூட்டை காம்பு பகுதியை நீக்கிட்டு தோலை சீவிட்டு கிரேட்டர்ல துருவி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட் துருவியாச்சு, 1 கப் அளவுக்கு இருக்கு. இப்ப இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸா அரைக்கணும். 5-6 முந்திரிய சூடான தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு பீட்ரூட்டோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா நைஸா அரைப்பட்டுரும். இந்த முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா முந்திரி சேர்க்காமையே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மிக்ஸி ஜார்ல துருவின பீட்ரூட், ஊற வச்ச முந்திரி, 100 ml தண்ணி சேர்த்து இதை எந்த அளவு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப எடுத்து வச்ச 1/2 லிட்டர் பாலை இந்த பாத்திரத்துல சேர்க்கிறேன். இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். இந்த மாதிரி பால் பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நம்ம அரைச்ச அந்த பீட்ரூட் கலவைய இந்த பால்ல சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டே சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜார்ல 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி அதையும் இதுல சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப ஸ்டவ்வோட தீய கொஞ்சம் கூட்டி வச்சிருங்க. கூட்டி வச்சுட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு 5-6 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம பீட்ரூட்டை பச்சை அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால பச்சை வாசனை எல்லாம் போயிரும். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பால் பொங்கி வெளியில விழாம இருக்கும். இப்ப 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பீட்ரூட் பால்லயே நல்லா வெந்து அதனுடைய பச்சை வாசனை போய் பாலோட அளவுமே குறைஞ்சு வந்திருக்கு. இப்ப இதுல இனிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் கல்கண்டு சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க ஒயிட் சுகர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப இந்த கல்கண்டு நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த கல்கண்டெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதுல வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே 1 நிமிஷம் மட்டும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிக்கட்டும். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்ல சுட சுட ஹெல்த்தியான பீட்ரூட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலை சூடா குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். இத ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.